ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக ஆக்க மாட்டார். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்கே உபாகமம் நூல்ல 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் நாம் அதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும்னா, இங்கே ஒரு தெரு ஓரத்திலே வீடு இல்லாத ஒரு பெண்மணி, ஒரு சின்ன சிறுமின்னு வச்சுங்களேன். அதை எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வீடு கிடையாது, வசதி கிடையாது, ஒன்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பிள்ளை, கிறிஸ்துவ பிள்ளை. அது என்ன பண்ணனாக்கா, இந்த சமுதாயத்து மேல அந்த பிள்ளைக்கு ரொம்ப கோபம். ஏன்னா கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கறத வாங்கி கொடுக்குறாங்க, நல்ல வீடு இருக்கு, வசதி இருக்கு, தனக்கு ஒண்ணுமே இல்லையே, அப்ப தெரு ஓரத்துல நான் இருக்கிறேனே அப்படின்ற ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளை. அப்ப ரொம்ப கோபம் அதிகமா இருக்கும். அப்ப கடவுள் மேலேயே அந்த பிள்ளைக்கு கோபம், என்னையே இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறக்க வச்சேன். இந்த கோபங்கள்லாம் என்ன பண்ணுமா, இந்த பிள்ளை ஒன்னா சேர்த்து அங்க இருக்கிற அந்த தெருவுல பால் விளையாடுவாங்க குழந்தைங்க, அந்த பந்து மேல காட்டுமா, காலை எட்டி 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 உதைச்சு அந்த கோபத்தை காட்டும். சின்ன வயசுல இருந்து அந்த கோபத்துல இருந்தது. பின்னாடி ஒரு நாள்ல பார்த்து அந்த கால்களுக்கு அவ்வளவு வலிமை கிடைத்து நல்ல ஒரு கால் பந்து வீராங்கனையா அந்த பிள்ளை வந்தா. அப்ப எல்லாரும் சொன்னாங்களா, பொம்பளை பிள்ளை எதுக்கு நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு போது. ஆனா அந்த பிள்ளையினுடைய உறவினர்கள் என்ன செய்யல, அந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா இருந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல கோச் கிடைச்சு அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா சிறந்த கால் பந்து வீராங்கனையா போனாங்க. ரஷ்யா, ஸ்காட்லாந்து பகுதியெல்லாம் போய் அவங்க விளையாடி விட்டு வீர மங்கையாக அவங்க தமிழகம் திரும்பி வந்தாங்க. பாருங்க, அதாவது இந்த உலகம் அவங்களை பகைத்தது, உலகம் அந்த அன்பை காட்ட அவங்களுக்கு மறுத்தது, இவங்களுக்கும் சமூகம் மேல இருந்த கோபம். ஆனால் சாதாரண ஒரு கடை நிலையில இருந்த ஒரு பெண்ணை கடவுள் எவ்வளவு அழகா உயர்த்தினார் பாருங்க. அப்ப உலக அளவில அந்த பெண்ணுடைய பெருமை பேசப்பட்டது. அந்த பெண் ஒரு சிறந்த கால்பந்து வீராங்கனையா வந்திருக்கிறாங்க. இப்ப சாதாரணமா ஒரு குழுவில இருக்கிறவங்க கூட கடவுள் நினைத்தார்னா அவர்களை மேன்மையாக கொண்டு வருவார். அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு இது கிடைக்கலையே, இது இல்லையே, நம்ம யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கடவுளுக்கு தெரியும் எப்போ நம்ம உயர்த்தணும்னு ஆண்டவர் தெரியும். அப்போ நம்ம அவருடைய கரங்களிலே நம்ம அடங்கி இருக்கணும். அப்ப ஆண்டவர் நமக்கு உயர்த்துகின்ற நேரம் வரை நம்ம அமைதியா இருக்கும்போது கடவுள் பார்த்தார்னா, நம்ம உண்மையாக நம்முடைய பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கீழாக்காமல் அவரை நம்மை மேலே ஆக்குறவராக, நம்மை வாழாக்காமல் அவர் நம்மை தலையாக்குகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை உயர்த்துவார் என்கிற அந்த சந்தோஷத்திலே, அந்த நிம்மதியிலே இந்த நாளை துவங்குங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய வாக்குக்காய் நன்றி. என்னுடைய வாழ்வை நீர் ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி இயேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை. ஆமென்.